மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நான் முன்னமே சொன்னது போல இன்றைய தினமும் சந்திராஷ்டமமாக வரும். அதாவது 2 தினங்கள் எப்படியும் சந்திராஷ்டமம் வரும். அது அனுஷ நட்சத்திரம் அப்புறம் கேட்ட நட்சத்திரம் என்பது சந்திராஷ்டம தினங்களாக வரும். இந்த தினத்தில் கிரக நிலவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது முக்கியமாக நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவையில்லாத சில பிரச்சனைகள் தலை காட்டும். இது எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லாத சமாச்சாரமா இருக்கும். அதனால அனாவசியமான விஷயங்கள் எதுலையும் தலையிட வேண்டாம். தேவையில்லாத இந்த ஆர்குமெண்ட்ஸ், நீயா நானான்னு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அப்படி ரொம்ப ஒரு சூடான விவாதங்கள்லாம் ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு தான் மன உளைச்சல் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதில் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபடாம முடிந்த வரையில் சற்று விலகியே இருக்கும் பொழுது நாளைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியாக, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அமைதியாகவே செல்லும். அதே மாதிரி முதியவர்கள் இவங்கெல்லாம் தன்னுடைய உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாகத்தான் இருக்கும். சாதகமான பலன்களே உங்களுக்கு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அது ஓரளவுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமையும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவு முறைகளில் சில அபிப்பிராய பேதங்களால சில பிரச்சனைகள் தலை காட்டக்கூடிய ஒரு தன்மையை காண்பிப்பதால உறவு முறைகளில் ரொம்ப ஒரு நிதான போக்கை கையாள வேண்டும். அந்த உறவு முறை என்பது மனைவியாக இருக்கலாம், இல்லை நெருங்கிய சொந்த பந்தங்களாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயங்களில் நீங்க ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பா பேசக்கூடிய பேச்சுக்களில் சில குறைகள் தவறுகளை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுவும் குறிப்பா பெண்கள் ரொம்பவுமே நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் மன அமைதியோடு நிதானத்தோடும் செயல்படுவீர்கள். சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சில தடைகள், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். அது மாதிரி நினைத்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க முடியாமல் இருக்கும். சில நேரங்களில் நம்ம பார்க்க வேண்டிய நபர் அந்த இடத்துல இல்லாமல் இருப்பார். இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எதையுமே முன்கூட்டி திட்டமிட்டு செயலாற்ற ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் ஏற்படும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாகத்தான் அமையும். நல்ல எதிர்பார்த்ததை விட சில நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து கடகராசி.
கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய நலன்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதுல ஓரளவுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீங்கள் செயல்படும் பொழுது நல்ல லாபத்தை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், மனதுக்கு இனிய ஒரு நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமைகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். யாரையும் நீங்க விட்டு கொடுக்காம ஒரு நல்ல அந்த ஒரு பாங்கோடு நீங்க செயல்பட வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவனக்குறைவால் உடம்புல அடிபடுறது, வழிக்கு விழுறது இந்த மாதிரியான சில காரியங்கள் ஏற்படலாம். அதே போல எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு மடங்குக்கு இரு மடங்காக செலவும், ஒரு மடங்குக்கு இரு மடங்காக அலைச்சல்களும் வருவதை தவிர்க்க முடியாது. அதனால அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு உங்களுடைய திட்டங்களை தீட்டி செயலாற்றும் பொழுது பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையான முயற்சிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு தோல்விகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். சில நேரங்களில் உங்களுடைய பெயரும் புகழும் பாதிக்கப்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வீக ஸ்தானம் என்பது வலுத்திருக்கிறது. இருந்தாலும் மனசுல சில குழப்பங்கள் ஏற்படும். சில குறுக்கு வழிகளை பின்பற்றலாமா என்ற எண்ணம் ஏற்படும். ஆனால் அதனால வெற்றிகள் நிச்சயமாக ஏற்படாது. ஒரு முறை செய்ய வேண்டியதை 3 முறை செய்யக்கூடிய அளவுக்கு ஆயிடும். அதனால அந்த ஒரு காரியங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும், சுபங்கள் ஏற்படும், சுப காரியங்கள் நிகழும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ரொம்ப நல்ல ஒரு நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய வகையில் இந்த தினம் அமையும். அடுத்த துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். வாக்கு சித்தி என்பது ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் பலிதமாகும். குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழலும் நிலவும். அதனால மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ரொம்ப நல்ல தினமாகத்தான் அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் நிகழும். ஒரு மறக்க முடியாத நல்ல தினமாகத்தான் உங்களுக்கு அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ரொம்ப பெருகி காணப்படக்கூடிய ஒரு தினம். சில நேரங்களில் தெய்வ அனுகூலமும்
அதற்கு தகுந்தாற் போல நல்ல ஒரு அமைப்புகள், செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்வதால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பெரிய அளவு சுபிட்சத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைவதால் நம்பிக்கை இழக்காமல் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அவர்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை சாதிக்கக்கூடத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய தினம். ஒரு கடினமான ஒரு உழைப்புக்கு கூட ஒரு அளவுக்கு சுமாரான பலன்களே ஏற்படுவதால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க திட்டமிட்டு சரியாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா வருது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம், சில அபிப்பிராய பேதங்கள் ஏற்படலாம். ஒரு ஏட்டிக்கு போட்டியா ஒரு சூழல், நீயா நானான்னு, அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் வரும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அதில் நம்ம ஈடுபட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தருவிக்காமல் ரொம்ப சாதுரியமாக அந்த மாதிரியான ஒரு சூழலை தவிர்க்க வேண்டியது அவசியம். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் விளங்குவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான ஒரு பேச்சினாலும் எல்லோரோடும் நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு தன்மையாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரொம்ப அருமையா தீர்த்து முடிப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏன்னா நீங்க வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பது சற்று குறைவாகவே காணப்படுவதால் சற்று பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம ஓரளவுக்கு எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு தொழிலாக இருந்தாலும் அல்ல நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெற்று எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அதனால எதற்குமே, அதாவது ஓப்பன் புக் மாதிரியே சொல்லுவாங்க, திறந்த புத்தகத்தை போல இருந்து எந்த ஒரு சூழலுக்கும் உங்களை ஆழ்படுத்திக் கொள்ள நீங்க தயாரா இருக்கிறது ரொம்ப நல்லது. சில அற்புதமான நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இருந்தாலும் அதை நீங்க அதனால ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் சில பெரிய திட்டங்களை எல்லாம் வகுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இறைவனுடைய அருள் என்பது ரொம்ப பிரகாசமா இருக்கு. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அருளை பெற்று உங்களை அதிர்ஷ்டங்களை கூட்டக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க எச்சரிக்கையாக இருந்தாலும் சில ஏமாற்றங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்களே ஏற்படும். யாரோடும் ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு முகத்தை பார்த்து பேச முடியாத ஒரு தன்மையோ அப்படியெல்லாம் இல்லாம, அப்படி ஒரு தன்மை இருந்தாலும் அதில் மாற்றங்கள் நிகழ்ந்து நம்முடைய அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து எல்லோருடையும் சுமூகமாக நல்லபடியாக பழகக்கூடிய ஒரு சூழலை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு தன்மையையும் காண்பிக்கிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ஏற்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வண்டி வாகனங்களை வாங்க வேண்டும் என்றாலோ, இல்ல இருக்கிற வீடை நீட்டா பெயிண்ட் பண்ணி அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலோ, அதற்கெல்லாம் சரியான அளவு வருமானமும் சரியான அளவுக்கு அதை நிறைவேற்றி தருவதற்கான ஆட்களும் சேருவாங்க. எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தை எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ஒரு நல்ல அறிகுறிகள் தென்படக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தாமதமாக சில விஷயங்கள் நடக்கும், இருந்தாலும் நல்ல பலன்களே ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தடைகளும் தாமதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.